பெரியப்பா அது? வருஷ வருஷம் தவறாம அம்மாவோட நினைவு நாள் கொண்டாடுறோம். ஆனா பச்சை கும்பிடுறதுக்கு அம்மாவோட போட்டோ ஒண்ணு கூட இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா பண்றது? உங்க அம்மாவுக்கு போட்டோனாலே பிடிக்காது. போட்டோ எடுத்தாலே ஆயுசு குறைவா நினைச்சா. அதனால கல்யாணத்துல கூட போட்டோ எடுக்க அலோவ் பண்ணல. எப்படியோ தீர்க்க சுமங்கலியா போய் சேர்ந்துட்டா. எங்க இருந்தாலும் அவ இந்த குடும்பத்தை நல்லபடியா வாழ வைப்பாமா. சங்கரா, ஈஸ்வரா, இது அப்பாட்ட கொடுமா. அப்பா, இது நீங்களே உங்க கையால லோகமா கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க. மொத்தமே இவ்வளவு பேர் தானா? அவ்வளவுதான் சார். வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். தேங்க்ஸ். அத நாங்க சொல்லணும் சார். நாங்க ஆசிரமம் நடத்துறோம். ஆனா அது நல்லபடியா இந்த மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு உதவியா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே உங்கள மாதிரி நல்ல மனுஷங்க தான். கேட்க கூடாதான், இருந்தாலும் கேக்குறேன். வருஷம் வருஷம் இந்த தேதியில வர்றீங்க, எல்லாருக்கும் சாப்பாடு துணிமணி வாங்கி தரீங்க. ஆனா இந்த 20 வருஷ அன்பளிப்புக்கும் கருணைக்கும் என்ன காரணம்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்க எத்தனையோ ஆதரவற்றவங்க வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. எதையோ இழந்துட்டு தொலைச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்படி நானும் ஒண்ணு இழந்துட்டேன். அவ்வளவுதான்.
என்னடா நீ சாப்பிட போலையா? இல்லைங்கய்யா, பசிக்கல. புரியுதுடா. சாப்பிடாம இருந்தா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ. உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க, போற வழியில எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? உன்னை பத்தி ஜெயிலரே என்கிட்ட சொல்லியிருக்காரா. டேய், உன் உசுரே போனாலும் ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல தான்டா உனக்கு ட்ரீட்மெண்ட். இங்க பாரு, தப்பு கணக்கு போட்டு வயித்த காய போடணும்னு நினைக்காத. மரியாதையா போய் சாப்பிடுறா. எந்திரிச்சு போடா. அந்த குறுக்கு புத்திலாம் எனக்கு இல்லைங்கய்யா. சாப்பிடணும்னு தோணல. அதான். ஏன்? மனசு சரியில்லை. அதான் ஏன்னு கேக்குறேன். இன்னைக்கு எங்க அக்காவோட நினைவு நாள். அவங்க என்ன விட்டு போய் 20 வருஷமானாலும் என் மனசுல வருஷம் இதே தேதியில செத்து போறாங்க. நாளைக்கே பிறந்து என் கூடவே வாழ்ந்து மறுபடியும் இதே நாள்ல என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. அக்காவோட சாவு மாதிரி என்னை எதுவுமே பாதிச்சதில்லை. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா முகத்தை பார்த்ததே இல்லை. எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன வளர்த்தது எங்க அக்கா தான். இப்ப சொல்லுங்க, சாவு விழுந்த நாள்ல என்னால எப்படி சாப்பிட முடியும்? உங்க அக்கா ஏதாவது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, இல்ல உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துட்டாங்களா? ரெண்டும் இல்ல, கொலை. எங்க அக்காவோட புருஷனே எங்க அக்காவை கொன்னுட்டான். எனக்கு அப்ப 10 வயசு. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பாவோட தங்கச்சி பையன் சிவசங்கரன் தான் மாப்பிள்ள. சொந்தத்துல கொடுத்தா பொண்ணு நல்லா இருப்பான்னு அப்பா நினைச்சாரு. ஆனா அவர் நினைப்பு தப்பாயிடுச்சு. ஆரம்பத்துல நல்லவனாத்தான் தெரிஞ்சான். நோளாக அவன் மனுஷனே இல்லைங்கிறது புரிஞ்சது. ஆனா அக்கா அப்படி இல்லை. எவ்வளவுதான் மாமா திட்டினாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. பிறவி ஊமை மாதிரி அந்த வீட்டையே சுத்தி வருவாங்க. விவரம் தெரியாத 2 குழந்தைகளையும் அணைச்சுக்கிட்டே எல்லா துக்கத்தையும் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சுக்க பழகிட்டாங்க. எந்த நிலைமையிலையும் அந்த மனுஷனுக்கு ஒரு குறையும் அக்கா வச்சதில்லை. அன்னைக்கு ஏதோ விசேஷமான நாள். வகை வகையா சமையல் பண்ணி மாமாவுக்கு மதிய சாப்பாடு கொடுத்துட்டு வாடான்னு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. எனக்கு போக பிடிக்கலனாலும் அக்காவோட விருப்பத்துக்காக நான் போனேன். தன் பொண்டாட்டி பத்தி அடுத்தவங்கிட்ட பேசுற புருஷனும், தன் புருஷனை பத்தி அடுத்தவங்கிட்ட பேசுற பொண்டாட்டியும் மனுஷ ஜென்மமே இல்ல. அந்த சிவசங்கரனும் அந்த வகையை சேர்ந்தவன் தான். எங்க அக்காவை பத்தி அந்த பொம்பளை கிட்ட மட்டம் தட்டி பேசினான். அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குங்கிறத 2 பேரும் பேசினதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவனை பல இடத்துல பல பெண்களோட பார்த்திருக்கேன். இதை சொன்ன அக்கா மனசு நோக்குங்கிற தயக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் மேல கோபம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆள் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தான். நானும் எங்க அப்பாவும் அப்பா அங்கதான் இருந்தோம். குழந்தைங்களை பார்த்துக்கங்க, நாங்க என் ஃப்ரெண்டோட வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லி அக்காவை கூட்டிக்கிட்டு போனான். அக்கா முகத்துல சந்தோஷ கலையே இல்லை. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அந்த ஆள் எங்க அக்காவை கூட்டிட்டு போறாங்கிறது எங்க அப்பனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நம்பி அனுப்பிட்டோம். அன்னைக்கு புறப்படும் போது எங்க அக்கா என்ன ஆறுதலா அணைச்சு முத்தம் கொடுத்துட்டு போனா. அதுதான் எங்க அக்காவை நான் கடைசியா பார்த்தது. 2 நாள் கழிச்சு அந்த ஆள் மட்டும் வந்தான். அக்கா எங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவன் சொன்ன பதில்ல எங்க தலையில இடியே இறங்கிடுச்சு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க?
என் பொண்ணு போயிட்டாளா? ஐயோ கடவுளே, என் நெஞ்ச வெடிச்சிரும் போல் இருக்கு. 2 குழந்தைகளையும் விட்டுட்டு போயிட்டாளே. என்னால நம்பவே முடியல. அட பாவி, எங்க அக்கா என்னடா பண்ணன? என்ன பண்ணன? அப்பா நான் சொன்னலப்பா, இவன் நல்லவன் இல்லப்பா, இவன் கெட்டவன். இவன் தான்ப்பா நம்ம அக்காவை கொன்னிருப்பான். இவனை சும்மா விடக்கூடாது, இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்ப்பா. டேய், எங்க அக்கா உனக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? ஏன்டா எங்க அக்காவை கொன்ன? ஏன்டா இப்படி பண்ண? விட மாட்டேன்டா. அப்பா இவனை சும்மா விடக்கூடாதுப்பா, இவனை அடிச்சு கொல்லணும். என் கையால அவனை அடிச்சு கொல்லணும். எங்க அப்பா மட்டும் அன்னைக்கு தடுக்கலன்னா அன்னைக்கு அவனை கொன்னு போட்டுப்பேன். அப்பாவுக்கு எப்பவுமே பெருந்தன்மை தான். கொலைகாரனை கூட மன்னிச்சு விடுற மனசு இருக்கு. என்னால அப்படி ஜீர்ணிச்சுக்க முடியல. ஏன்னா அவனோட அயோக்கிய தரத்தை கண்ணால பார்த்தவனா எப்படி பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு இவன் வேண்டான்னு சொல்லி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல சார். மூட்டை தூக்கியாவது அக்காவையும் குழந்தைகளையும் நான் காப்பாத்தி இருப்பேன். இப்படி அநியாயமா அழிச்சிட்டு போயிட்டானே. அவனுக்கு கழுத்தை நீட்டினதை தவிர அக்கா எந்த பாவமும் செய்யலையே. பசுபதி, உன்னோட வேதனை புரியுது. ஆனா இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால உங்க அக்கா திரும்பி வந்துட போறாங்களா? மனசை தேத்திக்கிட்டு திருந்தி வாழற வழியை பாரு. என்ன சார் நீங்களும் எங்க அப்பா மாதிரி பேசுறீங்க? எனக்கு எங்க அக்காவோட இழப்பை ஈடு கட்டணும். அது அந்த ஆளோட சாவுல தான் இருக்கு. உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். அன்னைக்கே என் மகன் சொன்னதை கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வாழாவிட்டிங்கிற பேர்லையாவது என் பொண்ணு வாழ்ந்திருப்பா. இன்னைக்கு என் பொண்ணையும் இழந்திருக்க மாட்டேன், என் பையனும் ஜெயிலுக்கு போயிருந்திருக்க மாட்டான். பால் சோறு ஊட்டுற கையால என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிண்டச்சோறு வைக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க, சரியாயிடும். இந்த காரியத்தை அவன் எனக்கு செய்யணும். எல்லாம் மாறி போச்சே. தெய்வத்தை நம்புறவனா எனக்கு எதுக்கு இந்த சோதனை? அவனோட சோதனை நல்லதுக்கு தானா? என் பொண்ணையும் என் பையனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த தெய்வம் அப்படி இருந்து எனக்கு நன்மை செஞ்சிட போகுது. எச்சரிக்கையா இருந்திருக்கணும், இல்லாம போயிட்டேன். எச்சரிக்கை இல்லாத எல்லாருக்கும் என்னோட வாழ்க்கை தான் ஒரு உதாரணம். டிரைவா சார், என்னாச்சு? பெட்ரோல் பிளாக் ஆயிடுச்சு சார். கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டம். ஆ
சங்கரா சங்கரா, என்னப்பா இருட்டில் வந்து உட்கார்ந்துருக்க? சங்கரா, ஒன்னதான். என்னப்பா, என்ன உன் முகமெல்லாம் வாடி போய் ஒரு மாதிரியா இருக்கு? சொல்லுப்பா, என்னாச்சு சங்கரா? அண்ணா, என்னப்பா சொல்லு. இன்னைக்கு ஆசிரமத்துக்கு போயிட்டு வர வழியில எதிர்ச்சி ஒரு ட்ரெயினை பார்த்தேன். அந்த சத்தமும் தடதடப்பும் பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்திடுச்சுன்னா. மண்டைக்குள்ள என்னமோ ராட்சசத்தனமா ரயில் ஓடுற மாதிரி வேதனை தாங்கல. இந்த வழியிலிருந்து நிவாரணம் வேணும்னா நான் செத்து போயிட்டேன். சங்கரா, என்னப்பா நீ பேசுற? 20 வருஷத்துக்கு மேல ஆச்சுப்பா, இன்னுமா நீ அதை மறக்கல? செஞ்ச புண்ணியத்தை மறந்துடலாம், பாவத்தை. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.